சூரா பனி இஸ்ராயீல். பொருள்: இஸ்ராயீலின் சந்ததிகள். மக்காவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 17, வசனங்கள் 111. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தன் அடியாரை காபாவாகிய சிறப்பு பெற்ற பள்ளியிலிருந்து பைத்துல் முகத்தஸிலுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவின் ஒரு பகுதியில் பயணம் செய்வித்தானே, அத்தகையவன் மிக பரிசுத்தமானவன். மஸ்ஜிதுல் அக்ஸாவாகிய அது எத்தகையதென்றால், நாம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை அபிவிருத்தி அடைய செய்திருக்கிறோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காகவே அழைத்துச் சென்றோம். நிச்சயமாக உமது இரட்சகனாகிய அவனே செவியேற்கிறவன், பார்க்கிறவன். மேலும் மூசாவிற்கு வேதத்தையும் நாம் கொடுத்தோம். அதனை இஸ்ராயலின் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கி, நீங்கள் என்னை தவிர மற்றவரையும் உங்கள் செயல்களுக்கு பொறுப்பாளராக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் கட்டளையிட்டோம். நபி நூஹுடன் கப்பலில் நாம் ஏற்றி காப்பாற்றிக் கொண்டவர்களின் சந்ததிகளே, நிச்சயமாக அவர் அதற்கு மிக்க நன்றி செலுத்தும் அடியாராகவே இருந்தார். இஸ்ராயீலின் மக்களுக்கு, நிச்சயமாக நீங்கள் 2 தடவை பூமியில் குழப்பம் செய்வீர்கள் என்றும், நிச்சயமாக நீங்கள் அகம்பாவத்துடன் அக்கிரமங்கள் செய்து பெரும் உயர்வாக உயர்வீர்கள் என்றும் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வேதத்தில் நாம் முடிவு செய்திருந்தோம். எனவே அவ்விரண்டில் முதல் வாக்குறுதி வந்த சமயத்தில் நம் அடியார்களில் பெரும் பலசாலிகளாகிய மனிதர்களை உங்களுக்கு எதிராக உங்கள் மீது ஏவி அனுப்பினோம். அவர்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்த உங்கள் வீடுகளுக்குள் ஊடுருவி சென்று விட்டார்கள். அது நிறைவேற்றப்பட்ட வாக்காகவும் இருந்தது. பின்னர் அவர்கள் மீது நீங்கள் வெற்றி கொள்ளும் வாய்ப்பை உங்கள் வகையில் திருப்பினோம். ஏராளமான பொருட்களையும் ஆண் மக்களையும் நல்கியது கொண்டு நாம் உங்களுக்கு உதவி புரிந்தோம். மேலும் உங்களை எண்ணிக்கையில் அவர்களை விட மிக அதிகமானவர்களாக நாம் ஆக்கினோம். நீங்கள் நன்மை செய்தால் உங்கள் ஆத்மாக்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் தீமை செய்தால் அதன் தீமையானது அவற்றின் மீதேயாகும் என்று நாம் கூறினோம். பின்னும் அவர்கள் அக்கிரமம் செய்ய தலைப்பட்டனர். ஆகவே 2வது தவணை வந்த சமயத்தில் உங்களுடைய முகங்களை அவர்கள் இழிவடைய செய்ததற்காகவும், அக்ஸா பள்ளியில் முந்திய தடவை அதில் அவர்கள் நுழைந்தவாறே இந்த தடவையும் அவர்கள் நுழைந்து விடுவதற்காகவும், எவற்றை அவர்கள் மிகைத்து விட்டார்களோ அவற்றையெல்லாம் அவர்கள் இடித்தளித்து பெரும் சேதத்தை விளைவித்து விடுவதற்காகவும் அவர்களை நாம் உங்கள் மீது ஏவி அனுப்பினோம். நீங்கள் குழப்பம் செய்வதை விட்டு விலகிக் கொண்டால் உங்கள் இரட்சகன் உங்கள் மீது கருணை புரிய போதுமானவன். அவ்வாறின்றி உங்கள் குழப்பத்தின் பாலே பின்னும் நீங்கள் திரும்புவீர்களானால் நாமும் தண்டிக்க திரும்புவோம். இன்னும் நிராகரிப்போருக்கு நரகத்தை சிறைச்சாலையாக நாம் ஆக்கியுள்ளோம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு எது மிக மிக நேர்மையானதோ அதன் பால் வழிகாட்டுகிறது. நற்கருமங்களையும் செய்கிறார்களே, அத்தகைய விசுவாசிகள், அவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய நற்கூலி உண்டென்று நன்மாராயமும் கூறுகின்றது. மேலும் நிச்சயமாக மறுமையை விசுவாசம் கொள்ளவில்லையே, அத்தகையோர் அவர்களுக்கு நாம் மிக துன்புறுத்தும் வேதனையை தயாராக்கி வைத்திருக்கிறோம் என்று எச்சரிக்கையும் செய்கிறது. மேலும் மனிதன் நன்மையை கோரி அவன் பிரார்த்திப்பதைப் போலவே சில சமயங்களில் தீமையை கோரியும் பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமையிழந்த அவசரக்காரனாகவே இருக்கின்றான். இரவையும் பகலையும் 2 சான்றுகளாக நாம் ஆக்கினோம். அதில் இரவின் சான்றினை மங்கச் செய்தோம்.
பல பகுதிகளுக்கும் சென்று நீங்கள் உங்கள் இரட்சகனின் பேரருளை தேடிக் கொள்வதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் சான்றினை பார்ப்பதற்குரிய பிரகாசமானதாக ஆக்கினோம். ஒவ்வொரு பொருளையும் அதை தெளிவாக நாம் விவரித்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு மனிதனின் செயலை பற்றிய தினசரி குறிப்பை அவனுடைய கழுத்தில் அவனுக்கு நாம் மாட்டியிருக்கின்றோம். மறுமை நாளில் அவனுக்காக ஒரு புத்தகத்தையும் வெளிப்படுத்துவோம். அவன் அதனை விரிக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வான். உன்னுடைய புத்தகத்தை நீயே படித்துப்பார். இன்றைய தினம் உனக்கு எதிராக நீயே கணக்கு பார்ப்பவனாக இருக்க போதும் என்று அவனிடம் கூறப்படும். எவர் நேர்வழியில் செல்கின்றாரோ அவர் நேர்வழியில் செல்வதெல்லாம் தனது நன்மைக்காகவேதான். எவர் வழிகேட்டில் செல்கின்றாரோ அவர் வழிகடுவதெல்லாம் தனக்கே தீங்களித்துக் கொள்ளத்தான். இன்னும் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஆத்மாவானது மற்றொன்றின் பாவச் சுமையை சுமக்காது. மேலும் நம்முடைய தூதரை அனுப்பாத வரையில் நாம் எவரையும் வேதனை செய்பவர்களாக இல்லை. மேலும் ஏதேனும் ஓர் ஊரை நாம் அழித்துவிட நாடினால் அதில் சுகமாக வாழ்வோரை நம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்குமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்கள் நம் கட்டளைகளை மீறி அதில் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். பின்னர் அதன் மீது வேதனை பற்றிய நம்முடைய வாக்கு உறுதியாகி விடுகிறது. ஆகவே அதனை நாம் அடியோடு அழித்து விடுகிறோம். நுகுவுக்கு பின் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்திருக்கிறோம். தன் அடியார்களின் பாவங்களை நன்கு உணர்பவனாக பார்க்கிறவனாக இருப்பதற்கு உமது இரட்சகனே போதுமானவன். எவர் மறுமையை மறந்துவிட்டு இம்மையை நாடுகிறவராக இருக்கிறாரோ அவருக்கு அதில் நாம் நாடியவருக்கு துரிதமாக கொடுத்து விடுகிறோம். பின்னர் மறுமையில் அத்தகையவருக்காக நரகத்தை நாம் ஆக்குகின்றோம். அத்தகையவர் நிந்திக்கப்பட்டவராக அல்லாஹுவின் அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவராக அதில் நுழைவார். இன்னும் எவர் மறுமையை நாடி அவர் விசுவாசியாக இருக்க அதற்குரிய முயற்சியையும் அதன் பொருட்டு முயன்றாரோ அத்தகையோர் அவர்களின் முயற்சி அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்பட்டதாகும். இம்மையை விரும்பும் இவர்களுக்கும் மறுமையை விரும்பும் அவர்களுக்கும் இவ்விருவரில் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரட்சகனின் அன்பளிப்பிலிருந்து நாம் அதிகப்படுத்துகின்றோம். மேலும் உமது இரட்சகனின் அன்பளிப்பு இவ்விரு சாராருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. நபியே, இவர்களில் சிலரை விட எவ்வாறு மேன்மையாக்கி வைத்திருக்கின்றோம் என்பதை நீர் கவனித்து பார்ப்பீராக. மறுமையோ பதவிகளால் மிக பெரியதும் சிறப்பால் மிக பெரியதுமாகும். நபியே, அல்லாஹுவுடன் மற்றொரு வணக்கத்திற்குரியவனை இணையாக நீர் ஆக்க வேண்டாம். அவ்வாறு செய்தால் நீர் நிந்திக்கப்பட்டவராக உதவியற்றவராக அமர்ந்து விடுவீர். நபியே, உமது இரட்சகன் அவனை தவிர மற்றவரையும் நீங்கள் வணங்க கூடாதென்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடத்தில் திண்ணமாக முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவருக்கும் இழித்து கூறப்படும் வார்த்தைகளிலுள்ள சீ என்று கூட நீ சொல்ல வேண்டாம். உம்மிடமிருந்து அவ்விருவரையும் விரட்டி விடவும் வேண்டாம். அவ்விருவருக்கும் மரியாதையான வார்த்தையை கூறுவீராக. இன்னும் இவ்விருவருக்காக இரக்கத்துடன் பணிவு எனும் இறக்கையை நீர் தாழ்த்துவீராக. மேலும் என் இரட்சகனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்தது போன்று நீயும் அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்றும் பிரார்த்தித்து கூறுவீராக. பெற்றோரை நடத்துவது பற்றி உங்கள் உள்ளங்களில் இருப்பதை உங்கள் இரட்சகன் மிக்க அறிந்தவன். நீங்கள் நன்னடத்தையுடையவர்களாக இருந்தால் அப்போது நிச்சயமாக
மன்னிப்பு கோரி அல்லாஹுவின் பால் திரும்புகின்றவர்களுக்கு அவன் மன்னிப்பவனாகவே இருக்கின்றான். இன்னும் உறவினருக்கு அவரின் உரிமையை வழங்குவீராக. மேலும் ஏழைகளுக்கும் வழிபோக்கருக்கும் அவரவர்களுடைய உரிமையை வழங்குவீராக. செல்வத்தை அளவு கடந்து வீண் விரயம் செய்யாது இருப்பீராக. நிச்சயமாக வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றனர். ஷைத்தானோ தன் இரட்சகனுக்கு நன்றி செலுத்தாது மாறு செய்தவனாக இருக்கின்றான். நபியே, நீர் உமது இரட்சகனின் அருளை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் யாரேனும் வந்து ஏதேனும் பொருள் கேட்டு நீர் ஒன்றும் கொடுக்க இயலாமல் போய் அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அவர்களுக்கு அன்பான கடினமில்லா சொல்லையே கூறுவீராக. மேலும் உலோபியை போன்று செலவு செய்யாது உம்முடைய கையை உம்முடைய கழுத்தில் கட்டப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர். அன்றியும் உம்மிடம் இருப்பதை செலவழித்து விட்டு அதை ஒரே விரிப்பாக விரித்தும் விடாதீர். அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராக முடைப்பட்டவராக உட்கார்ந்து விடுவீர். நிச்சயமாக உமது இரட்சகன் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விரிவாக கொடுக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு அளவாகவும் கொடுக்கின்றான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் தன்மைகளை நன்குணர்ந்தவனாக பார்ப்பவனாக இருக்கின்றான். மனிதர்களே, நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவை, வாழ்க்கை தேவைகளை வழங்குகிறோம். நிச்சயமாக அவர்களை கொலை செய்வது பெரும் குற்றமாக இருக்கிறது. விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் விபச்சாரத்தையும் நெருங்காதீர்கள். நிச்சயமாக அது மானக்கேடானதாக இருக்கிறது. இன்னும் அது மனித குலத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும். வழியால் மிக கெட்டது. மேலும் அல்லாஹ் தடுத்துள்ள எந்த உயிரையும் உரிமையின்றி கொலை செய்யாதீர்கள். எவரேனும் அநீதி இழைக்கப்பட்டவராக கொலை செய்யப்பட்டு விட்டால் பழிவாங்க அவனுடைய வாரிசுக்கு நாம் அதிகாரம் அளித்திருக்கிறோம். ஆகவே பழிவாங்க கொலை செய்வதில் அவன் வரம்பு கடந்து விட வேண்டாம். நிச்சயமாக கொலை உண்டவரின் வாரிசாகிய அவர் நீதியை கொண்டு உதவி செய்யப்பட்டவராவார். மேலும் விசுவாசம் கொண்டோரே, அனாதையின் செல்வத்திற்கு அவர் தன் பருவ வயதை எய்தும் வரையில் எது அழகிய முறையோ அதை தவிர வேறு வழியில் அதை அனுபவிக்க நீங்கள் நெருங்காதீர்கள். இன்னும் வாக்குறுதியை நீங்கள் பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக வாக்குறுதி மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் அளந்தால் அளவை குறைவின்றி நிறைவு செய்யுங்கள். நிறுத்தால் சரியான தராசை கொண்டு நிறுங்கள். இது உங்களுக்கு மிக்க சிறந்ததும் முடிவால் மிக அழகானதுமாகும். நபியே, எதை பற்றி உமக்கு தீர்க்கமான அறிவில்லையோ அதை நீர் பின்தொடராதீர். ஏனெனில் நிச்சயமாக செவி, பார்வை, இதயம் ஆகிய இவை ஒவ்வொன்றும் அதனை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் பூமியில் கர்வம் கொண்டு நீர் நடக்க வேண்டாம். அவ்வாறு நீர் நடப்பதால் நிச்சயமாக நீர் பூமியை ஆழத்தால் பிளந்து விடவே மாட்டீர். இன்னும் உயரத்தால் மலைகளை அடைந்து விடவே மாட்டீர். மேற்கூறப்பட்ட அவை ஒவ்வொன்றும் அதன் தீமை உமது இரட்சகனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. நபியே, மேற்கூறப்பட்ட அவை தீர்க்கமான அறிவிலிருந்து உம்முடைய இரட்சகன் உமக்கு வகை மூலம் அறிவித்தவற்றில் உள்ளவையாகும். ஆகவே அல்லாஹுவுடன் மற்றொரு வணக்கத்திற்குரியவனை இணையாக ஆக்காதீர். அவ்வாறு செய்தால் அப்பொழுது நிந்திக்கப்பட்டவராக, அல்லாஹுவின் அனைத்து நன்மைகளிலிருந்து தூரமாக்கப்பட்டவராக நரகத்தில் நீர் எறியப்படுவீர். மனிதர்களே, உங்கள் இரட்சகன் உங்களுக்கு மட்டும் ஆண் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டு தனக்கு மட்டும்
மலக்குகளிலிருந்து பெண் மக்களை ஆக்கிக் கொண்டானா? இவ்வாறு கூறும் நீங்கள் நிச்சயமாக மகத்தான பொய் கூற்றையே கூறுகிறீர்கள். இன்னும் அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக இந்த குர்ஆனில் நிச்சயமாக நாம் பற்பல வகையில் நல்லுபதேசங்களை திரும்ப திரும்ப கூறியிருக்கின்றோம். மேலும் புறக்கணிப்பை தவிர வேறெதனையும் அது அவர்களுக்கு அதிகப்படுத்தவில்லை. ஆகவே நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, அவர்கள் சொல்லுகின்றதை போன்று அவனுடன் வேறு வணக்கத்திற்குரியவர்கள் தெய்வங்கள் இருந்தால் அப்போது அரசுடைய அல்லாஹுவாகிய அவனின் பக்கம் அவனை மிகைக்க ஒரு வழியை அவர்கள் தேடியிருப்பார்கள். அவன் மிக பரிசுத்தமானவன். அவர்கள் கூறுவதை விட்டும் மிக பெரும் உயர்வாக அவன் உயர்ந்து விட்டான். 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துதி செய்கின்றன. இவற்றில் எப்பொருளும் அவனின் புகழை கொண்டு துதி செய்து கொண்டே தவிர இல்லை. எனினும் அவற்றின் துதியை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் மிகச் சகித்துக் கொள்ளக்கூடியவனாக, மிக்க மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். மேலும் நபியே, நீர் குர்ஆனை ஓதினால் உமக்கும் மறுமையை நம்பிக்கை கொள்ளாதோருக்கும் இடையில் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரையை நாம் ஆக்கி விடுகிறோம். மேலும் அவர்களுடைய இதயங்களின் மீது அதனை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவாறு திரைகளையும் அமைத்து அவர்களுடைய காதுகளில் அடைப்பையும் ஆக்கி விடுகின்றோம். மேலும் குர்ஆனில் உம்முடைய இரட்சகன் மட்டும் அவர்களின் கூட்டுக்காரர்களை தவிர்த்து அவனை தனித்தவனாக நீர் கூறினால் அவர்கள் வெறுப்படைந்து தங்கள் பின்புறங்களில் திரும்பிச் சென்று விடுகின்றனர். அவர்கள் உமக்கு செவி சாய்க்கின்ற பொழுது எதற்கு, என்ன நோக்கத்துடன் செவி சாய்க்கிறார்கள் என்பதையும், மேலும் அவர்கள் தங்களுக்குள் ரகசியமாக ஆலோசனை செய்யும் சமயத்தில் சூனியம் செய்யப்பட்ட மனிதனையே அன்றி வேறொருவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் உம்மை பற்றி கூறுகின்ற போதும் நாம் மிக்க அறிவோம். நபியே, உமக்கு எப்படி உதாரணங்களை அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை நீர் கவனிப்பீராக. அவ்வாறு கூறுவதால் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள். ஆகவே நேர் வழியை அடைய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். நாங்கள் இறந்து எலும்புகளாகவும் மக்கி போனவையாகவும் ஆகிவிட்டாலுமா நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்கள் என்றும் அவர்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நபியே, நீர் கூறுவீராக, நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகிவிடுங்கள், அல்லது உங்கள் நெஞ்சங்களில் பெரிதாக இருப்பதிலிருந்து அவ்வாறு தோன்றும் ஒரு படைப்பாக ஆகிவிடுங்கள். இவ்வாறு ஆகிய பின்னர் எங்களை எவன் உயிர் கொடுத்து மீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள். அவ்வாறு கேட்டால் நபியே, நீர் உங்களை முதலாவதாக எவன் படைத்தானோ அவன்தான் நீங்கள் மரணித்த பின்னும் உங்களை எழுப்புவான் என்று கூறுவீராக. அப்போது அவர்கள் தங்கள் சிரசுகளை அளவில் சாய்த்து அது எப்பொழுது வரும் என்றும் கேட்பார்கள். அதற்கு அது வெகு சமீபத்தில் ஏற்பட்டு விடலாம் என்று நீர் கூறுவீராக. உங்களை அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவனின் புகழை கொண்டு அதை கூறியவர்களாக பதில் கூறுவீர்கள். இறந்த பின் வெகு சொற்ப நேரமே அன்றி தங்கி இருக்கவில்லை என்றும் அன்றைய தினம் நீங்கள் எண்ணுவீர்கள். என்னுடைய அடியார்களுக்கு நபியே, நீர் கூறுவீராக, எம் மனிதருடன் பேசிய போதிலும் எது நல்லதோ அதையே அவர்கள் கூறவும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் குழப்பம் செய்வான். ஏனென்றால் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். உங்களுடைய இரட்சகன் உங்களை பற்றி மிக்க அறிந்தவன். அவன் நாடினால் உங்களுக்கு அவன் அருள் புரிவான்.
அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான். இன்னும் அவர்கள் மீது பொறுப்பாளராக நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவர்களை பற்றியும் உமது இரட்சகன் மிக்க அறிந்தவன். நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விடவும் நிச்சயமாக நாம் மேன்மையாக்கி வைத்தோம். இன்னும் நபி தாவூதுக்கு ஜபூர் எனும் வேதத்தை நாம் கொடுத்தோம். அல்லாஹுவை அன்றி வேறு வணக்கத்திற்குரியவர்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றீர்களே, அத்தகையவர்களை நீங்கள் உங்கள் கஷ்டங்களை நீக்க அழையுங்கள். அவ்வாறு அழைத்தால் அவர்கள் உங்களை விட்டும் யாதொரு கஷ்டத்தை நீக்கி வைக்கவும் அதனை திருப்பி விடவும் சக்தி பெற மாட்டார்கள் என்று நபியை நீர் கூறுவீராக. எவர்களை இணை வைத்துக் கொண்டிருப்போரான அவர்கள் அழைக்கிறார்களோ அத்தகையோர் தங்கள் இரட்சகனின் பால் நற்செயல்கள் செய்வது கொண்டு அவர்களில் யார் அவனுக்கு மிக்க நெருக்கமானவர்கள் என்று நெருக்கத்தை தேடுகிறார்கள், அவனது அருளை ஆதரவும் வைக்கிறார்கள், அவனது வேதனையை பயப்படவும் செய்கிறார்கள். நிச்சயமாக உமது இரட்சகனின் வேதனை எச்சரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அக்கிரமக்காரர்கள் வசிக்கும் எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன்னதாக நாம் அதை அழிப்போராகவோ அல்லது அதனை கடினமான வேதனையாக வேதனை செய்வோராகவோ தவிர இல்லை. இது நம்மிடமுள்ள பதிவேட்டில் எழுதப்பட்டதாக இருக்கின்றது. நம்முடைய அத்தாட்சிகளை முன்னிருந்தவர்கள் பொய்யாக்கி விட்டனர் என்பதை தவிர இவர்கள் கோரும் அத்தாட்சிகளை அனுப்ப வேறெதுவும் நம்மை தடுக்கவில்லை. இதற்கு முன்னர் சமூது சமூகத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம். அவர்களோ வரம்பு மீறி அதற்கு அநியாயம் செய்து விட்டனர். இத்தகைய அத்தாட்சிகளை எல்லாம் மனிதர்களுக்கு பயமுறுத்துவதற்காகவோ அன்றி நாம் அனுப்பவில்லை. மேலும் நிச்சயமாக உமது இரட்சகன் மனிதர்களை தன் அறிவால் சக்தியால் சூழ்ந்து கொண்டான் என்று நாம் உமக்கு கூறியதை நபியே நீர் நினைவு கூறுவீராக. மேலும் உமக்கு நாம் மிஹ்ராஜின் போது காண்பித்த காட்சியையும் குர்ஆனில் சபிக்கப்பட்ட மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாகவே தவிர நாம் ஆக்கவில்லை. இன்னும் அவர்களை நாம் பயமுறுத்துகிறோம். ஆனால் பெரும் அழிச்சாட்டியத்தை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு அது அதிகப்படுத்துவதில்லை. மேலும் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சிரம் பணியுங்கள் என்று நாம் கூறிய சமயத்தில் இபிலீசை தவிர மலக்குகளான அவர்கள் சிரம் பணிந்தார்கள். அவனோ களிமண்ணால் நீ படைத்தவருக்கு நான் சிரம் பணிவேனா என்று கூறினான். அன்றியும் என்னை விட மேலாக நீ கண்ணியப்படுத்திய ஆதமாகிய இவரை நீ பார்த்தாயா? என்னை மறுமை நாள் வரையில் பிற்படுத்தி வாழ வைத்தால் சிலரை தவிர இவருடைய சந்ததியினரை நான் வழிகெடுத்து திண்ணமாக வேறறுத்து விடுவேன் என்று இபிலிஸ் ஆகிய அவன் கூறினான். அதற்கு நீ சென்று விடு. அவர்களில் யார் உன்னை பின்பற்றுகிறாரோ அவருக்கும் உனக்கும் நிச்சயமாக நரகம்தான் நிரப்பமான கூலியாக உங்களுடைய கூலியாகும் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான். இன்னும் அவர்களிலிருந்து வழி தவறச் செய்ய நீ சக்தி பெற்றிருக்கின்றவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழி தவறச் செய். உன்னுடைய குதிரை படைகளையும் காலாட்படைகளையும் அவர்கள் மீது ஏவிவிடு. அவர்களுடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் நீ கூட்டாகவும் இருந்து கொள். இன்னும் பொய்யானவற்றை கொண்டு அவர்களுக்கு வாக்களித்து விடு. ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்றும் அல்லாஹுவாகிய அவன் கூறினான். நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் மீது ஷைத்தானே உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள உமது இரட்சகனே போதுமானவன். உங்களுடைய இரட்சகன் எத்தகையவன் என்றால்
கடலில் நீங்கள் யாத்திரை செய்து அவனது பேரருளை நீங்கள் தேடிக்கொள்வதற்காக அவனே உங்களுக்காக கடலில் கப்பலை செலுத்துகின்றான். நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக கிருபையுடையவனாக இருக்கின்றான். இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் ஆபத்து அணுகினால் அல்லாஹுவாகிய அவனை அன்றி நீங்கள் யாரை வணக்கத்திற்குரிய தெய்வங்கள் என்று அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட்டு மறைந்து விடுவர். அல்லாஹுவாகிய அவன் உங்களை கரையளவில் ஈடேற்றி சேர்க்கும் பொழுது அல்லாஹுவை நீங்கள் புறக்கணித்து விடுகின்றீர்கள். மேலும் மனிதன் மிக்க நன்றி கட்டவனாக இருக்கின்றான். கரை சேர்ந்த பின் கரையின் ஒரு பகுதியில் உங்களை அவன் விழுங்கச் செய்வதையோ அல்லது உங்கள் மீது கல் மாரியை அவன் அனுப்புவதையோ நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? அவ்வாறு நிகழ்ந்தால் அதன் பின்னர் உங்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லது அல்லாஹுவாகிய அவன் மீண்டும் ஒரு முறை உங்களை கடலில் திரும்ப பிரயாணிக்க செய்து நீங்கள் கடலில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அழித்துவிடும் புயல் காற்றை உங்கள் மீது அவன் அனுப்பி நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக உங்களை மூழ்கடித்து விடுவதை நீங்கள் அச்சமற்றிருக்கின்றீர்களா? அவ்வாறெல்லாம் செய்ததன் பின்னர் அதற்காக நம்மை தொடர்ந்து பழி வாங்குபவர் எவரையும் உங்களுக்காக நீங்கள் காண மாட்டீர்கள். மேலும் ஆதமுடைய மக்களை திட்டமாக நாம் கண்ணியப்படுத்தினோம். கரையிலும் கடலிலும் நாம் அவர்களை சுமந்து சென்றோம். நல்லவற்றிலிருந்து அவர்களுக்கு நாமே உணவளித்தோம். நாம் படைத்தவற்றில் அநேகவற்றை விட தகுதியில் நாம் அவர்களை மிக மிக மேன்மையாக்கியும் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதரையும் அவரவருடைய தலைவருடன் அந்தந்த சமூகத்தாரின் நபியுடன் விசாரணைக்காக நாம் அழைக்கும் நாளில் அவர்களின் செயல்கள் எழுதப்பட்ட புத்தகம் எவர்களுடைய வலது கையில் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் தங்களுடைய அப்புத்தகத்தை மிக்க மகிழ்ச்சியோடு வாசிப்பார்கள். அவர்களுடைய கூலியில் ஓர் அணுவளவும் குறைத்து அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள். எவர் இம்மையானதில் நேர் வழியை காணாது குருடராக இருக்கின்றாரோ அவர் மறுமையிலும் குருடரே. இன்னும் பாதையால் அவர் மிக தவறியவராவார். நிச்சயமாக நாம் உமக்கு வகை மூலம் அறிவித்தோமே, அதனை விட்டு அது அல்லாததை நீர் நம்மீது பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உம்மை அவர்கள் திசை திருப்பவே முனைந்தார்கள். அவ்வாறு நீர் செய்திருந்தால் அப்போது உம்மை அவர்கள் தங்கள் உற்ற நண்பராகவும் ஆக்கிக் கொண்டிருப்பார்கள். உம்மை நாம் உண்மை வழியில் நிலைப்படுத்தி வைக்காவிடில் நீர் ஒரு சிறிதேனும் அவர்களின் பக்கம் சாய்ந்துவிட சமீபித்திருப்பீர். அப்பொழுது அவ்வாறு நீ சமீபித்திருந்தால் ஜீவியத்தில் 2 மடங்கு வேதனையையும் உமது மரணத்தில் 2 மடங்கு வேதனையையும் நாம் உம்மை சுவைக்கச் செய்திருப்போம். பின்னர் நமக்கு எதிராக உமக்கு உதவியாளரை நீர் பெற்றுக்கொள்ள மாட்டீர். நிச்சயமாக நபியே, உம்முடைய ஊரிலிருந்து உம்மை அடிபெயரச் செய்து அதிலிருந்து உம்மை வெளியேற்றிவிட அவர்கள் முனைகின்றார்கள். அப்படி செய்திருந்தால் உமக்கு பின்னர் வெகு சொற்பமே அன்றி அவர்களும் அங்கு மக்காவில் தங்கியிருக்க மாட்டார்கள். நம்முடைய தூதர்களிலிருந்து உமக்கு முன்னர் திட்டமாக நாம் அனுப்பியவர்களின் வழிமுறையாக இதுவே இருந்தது. நம்முடைய அந்த வழிமுறையில் நீர் யாதொரு மாற்றத்தையும் காண மாட்டீர். நபியே, சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரையில் லுகர், அசர், மகரிப், இஷா நேர தொழுகைகளை நிறைவேற்றுவீராக. ஃபஜ்ர் தொழுகையையும் நிறைவேற்றுவீராக. இன்னும் நிச்சயமாக ஃபஜ்ர் தொழுகையானது இரவின் மலக்குகளும்
பகலின் மலக்குகளும் ஒருமித்து ஆஜராகும் தொழுகையாக உள்ளது. நீர் உமக்கு உபரியாக இரவிலும் தஹஜ்ஜத் தொழுகையை குர்ஆனாகிய இதை ஓதுவதைக் கொண்டு நிறைவேற்றுவீராக. இதனால் மக்காமே மஹமூத் எனும் மிக்க புகழ்பெற்ற இடத்தில் உம்மை உமது இரட்சகன் மறுமையில் எழுப்ப போதுமானவன். அன்றியும் என் இரட்சகனே, என்னை மதீனாவில் உண்மையான பிரவேசமாக பிரவேசிக்க வைப்பாயாக. மக்காவிலிருந்து உண்மையான வெளியேற்றுதலாக என்னை வெளியேற்றி வைப்பாயாக. உன்னிடமிருந்து உதவியை பெறும் அதிகாரத்தையும் எனக்கு நீ ஆக்கித் தருவாயாக என்று நபியே நீர் பிரார்த்தித்து கூறுவீராக. அன்றியும் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்றும் கூறுவீராக. விசுவாசம் கொண்டோருக்கு எது குணப்படுத்துமோ அதையும் இன்னும் அருளையும் இந்த குர்ஆனிலிருந்து நாம் இறக்கி வைக்கிறோம். இன்னும் அக்கிரமக்காரர்களுக்கு இது நஷ்டத்தையே தவிர வேறெதையும் அதிகமாக்காது. மேலும் நாம் மனிதனுக்கு அருட்கொடைகளை வழங்கினால் அவன் புறக்கணித்து நம்மை விட்டும் அவன் வெகு தூரத்தில் சென்றும் விடுகின்றான். அவனை ஏதேனும் ஒரு தீங்கு அணுகினாலோ நம்பிக்கை இழந்து நிராசையுடையவனாகி விடுகிறான். ஒவ்வொருவரும் தன் வழியிலேயே செயல்படுகிறார். ஆகவே நேர் வழியில் செல்பவர் யார் என்பதை உங்கள் இரட்சகன்தான் மிக்க அறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக. நபியே, ரூஹை ஆன்மாவை பற்றி யூதர்களாகிய அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். அதற்கு நீர், ரூஹ் எனது இரட்சகனின் கட்டளையில் உள்ளதாகும். அதை பற்றிய அறிவிலிருந்து வெகு சொற்பமே தவிர நீங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆதலால் அதன் நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது என்று கூறுவீராக. மேலும் நபியே, நாம் நாடினால் உமக்கு வஹி மூலம் அறிவித்திருந்தோமே, அத்தகைய குர்ஆனாகியதை உம்மிடமிருந்து நிச்சயமாக நாம் போக்கி விடுவோம். பிறகு இதனை உம்மிடம் கொண்டு வர நமக்கு விரோதமாக அதற்காக பொறுப்பேற்கக்கூடிய எவரையும் நீர் காண மாட்டீர். உமது இரட்சகனின் அருளாகவே தவிர அதை நாம் விட்டு வைத்திருக்கவில்லை. நிச்சயமாக மீது அவனுடைய பேரருள் மிக பெரிதாகவே இருக்கிறது. இந்த குர்ஆனை போன்று கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் இதனை போன்று அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். அவர்களில் சிலருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே என்று நபியே நீர் கூறுவீராக. மேலும் இந்த குர்ஆனில் சகல உதாரணங்களையும் மனிதர்களுக்கு நாம் திருப்பி திருப்பி விவரித்து தெளிவாக்கியுள்ளோம். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை நிராகரிப்பதை தவிர வேறு எதையும் ஏற்பதில்லை. இன்னும் நபியே, இப்பூமியிலிருந்து நீர் ஒரு நீரூற்றை எங்களுக்காக பீரிட்டு ஓடச் செய்யும் வரை உம்மை நாங்கள் விசுவாசிக்கவே மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். அல்லது பேரீச்சை திராட்சை மரங்களை உடைய ஒரு தோட்டம் உமக்கு இருந்து அவைகளுக்கிடையில் ஆறுகளை ஏற்படுத்தி நீர் ஓடச் செய்யும் வரை, அல்லது நீர் எண்ணியது போன்று எங்களின் மீது வானத்திலிருந்து துண்டுகளை விழச் செய்யும் வரை, அல்லது அல்லாஹுவையும் மலக்குகளையும் நம் முன்பாக நீர் கொண்டு வரும் வரை, அல்லது மிக்க அழகான பொன்னாளாகிய ஒரு மாளிகை வீடு உமக்கு ஆகும் வரை, அல்லது வானத்தில் நீர் உயர்ந்து செல்லும் வரை உம்மை விசுவாசிக்க மாட்டோம். இன்னும் நாம் ஓதக்கூடிய ஒரு வேதத்தை நீர் நேராக நம்மீது இறக்கி வைக்கும் வரை நீர் வானத்தில் ஏறியதை நம்பவே மாட்டோம் என்றும் கூறுகின்றனர். அதற்கு என் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன். நான் அல்லாஹுவின் தூதனாகிய ஒரு மனிதனாகவே தவிர இருக்கின்றேனா?
என்று நீர் கூறுவீராக. மனிதர்களை அவர்களிடம் நேர்வழி வந்த சமயத்தில் அல்லாஹ் ஒரு மனிதரையா தன் தூதராக அனுப்பி வைத்தான் என்று அவர்கள் கூறுவதைத் தவிர அவர்கள் விசுவாசம் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை. அதற்கு நீர் கூறுவீராக, பூமியில் மலக்குகள் வசித்து இருந்து அதில் அவர்கள் நிம்மதியுடையோராக நடந்து திரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் வானத்திலிருந்து ஒரு மலக்கையே நம்முடைய தூதராக அவர்களிடம் இறக்கி வைத்திருப்போம். எனினும் அவர்கள் மனிதர்களாக இருப்பதனால் ஒரு மனிதரே தவிர அவர்களுக்கு தூதராக வரமாட்டார். இன்னும் நீர் கூறுவீராக, எனக்கும் உங்களுக்கும் இடையிலும் உண்மையை நிலைநிறுத்த சாட்சியாக அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். ஏனென்றால் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை பற்றி நன்குணர்பவனாக சாட்சியாக இருக்க யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கின்றான். மேலும் அல்லாஹ் எவரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்தாம் நேர்வழி பெற்றவராவார். எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவர்களுக்கு அவனையன்றி வேறு உதவியாளரை நீர் காண மாட்டீர். மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் ஆக்கி அவர்கள் தங்கள் முகங்கள் மீது குப்புற வரும்படி செய்து அவர்களை மறுமை நாளில் ஒன்று சேர்ப்போம். அவர்கள் தங்குமிடம் நரகம்தான். அதன் நெருப்பானது தனியும் போதெல்லாம் அது கொழுந்தி விட்டெறிவதை அவர்களுக்கு பின்னும் நாம் அதிகப்படுத்துவோம். நிச்சயமாக அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து விட்டனர் என்பதாலும் அன்றியும் எலும்புகளாகவும் மக்கி விட்டதாகவும் நாம் ஆகிவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் புதிய படைப்பாக உருவாக்கப்பட்டு எழுப்பப்படுபவர்களா என கூறியதாலும் அது அவர்களுக்குரிய கூலியாகும். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தானே, அத்தகைய அல்லாஹ் மறு தடவையும் முன்னிருந்த அவர்களைப் போன்றே படைக்க ஆற்றலுடையோன் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் இதற்காக அவர்களுக்கு ஒரு தவணையையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. ஆகவே அநியாயக்காரர்கள் நிராகரிப்பை தவிர வேறு எதையும் ஏற்பதில்லை. நபியே, நீர் கூறுவீராக, என் இரட்சகனின் அருட்களஞ்சியங்களை நீங்களே சொந்தப்படுத்திக் கொண்டு இருப்பீர்களானால் அப்போது அது செலவாகி விடுவதை பயந்து எவருக்கும் எதையும் கொடுக்காது நீங்கள் தடுத்துக் கொள்வீர்கள். மனிதன் பெரும் உளவியாகவும் இருக்கிறான். மேலும் திட்டமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். அதை பெற்றுக்கொண்டு அவர் தன் சமூகத்தினரான அவர்களிடம் அதை கொண்டு வந்த பொழுது என்ன நடந்ததென இஸ்ராயேலின் மக்களிடம் நபியே நீர் கேட்பீராக. அப்போது ஃபிர்ഔன் அவரிடம், மூசாவே, நிச்சயமாக நீர் சூனியம் செய்யப்பட்டவரென நான் உம்மை எண்ணுகிறேன் என்று கூறினான். அதற்கு மூசா, வானங்கள் மற்றும் பூமியின் இரட்சகனை தவிர வேறு எவரும் இவற்றை உங்களுக்கு தெளிவான சான்றுகளாக இறக்கி வைக்கவில்லை என்பதை திட்டமாக நீ அறிந்துவிட்டாய். மேலும் ஃபிர்ഔனே, நிச்சயமாக நான் உன்னை அழிக்கப்படுபவன் என்றே நான் எண்ணுகிறேன் என்று கூறினார். எனவே மூசாவையும் அவருடைய சமூகத்தினருமான அவர்களை தன் தேசத்திலிருந்து விரட்டி விடவே அவன் நாடினான். பின்னர் அவனையும் அவனுடன் இருந்த அவனுடைய சமூகத்தார் யாவரையும் நாம் மூழ்கடித்து விட்டோம். இதன் பின்னர் இஸ்ராயேலின் மக்களுக்கு நாம் கூறினோம், நீங்கள் இப்பூமியில் வசித்திருங்கள். மறுமையின் வாக்குறுதி வந்தால் உங்கள் யாவரையும் எல்லா கிளையினரிலிருந்தும் விசாரணைக்காக ஒரு சேர நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். இன்னும் உண்மையை கொண்டே குர்ஆனாகிய இதை நாம் இறக்கி வைத்தோம்.
அதுவும் உண்மையை கொண்டே இறங்கியது. மேலும் நபியே, நாம் உம்மை நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே தவிர அனுப்பவில்லை. குர்ஆனை மனிதர்களுக்கு அதனை சிறிது சிறிதாக நீர் ஓதி காண்பிப்பதற்காக அதனை நாம் பிரித்து இறக்கி வைத்தோம். இன்னும் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம். நபியே, நீர் கூறுவீராக, இதனை நீங்கள் விசுவாசியுங்கள் அல்லது விசுவாசிக்காதிருங்கள். நிச்சயமாக இதற்கு முன் வேத அறிவு கொடுக்கப்பட்டிருந்தார்களே அத்தகையோர், அவர்களுக்கு இது ஓதி காண்பிக்கப்பட்டால் இதனை விசுவாசித்து பணிந்து சுஜூது செய்தவர்களாக முகங்குப்புற விழுவார்கள். எங்கள் இரட்சகன் மிக பரிசுத்தமானவன், எங்களுடைய இரட்சகனுடைய வாக்கு நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டதாக ஆகிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள். இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகங்குப்புற விழுவார்கள். அவர்களுக்கு அது பயபக்தியை அதிகப்படுத்தும். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். இவ்விரண்டில் எதை கொண்டு நீங்கள் அவனை அழைத்த போதிலும் அவனுக்கு அழகான பெயர்கள் இருக்கின்றன. நபியே, உம்முடைய தொழுகையில் நீர் மிக்க சப்தமிட்டும் ஓத வேண்டாம், அதில் மிக மெதுவாகவும் ஓத வேண்டாம். இவற்றிற்கிடையே மத்திய ஒரு வழியை தேடிக்கொள்வீராக. இன்னும் பிள்ளையை தனக்கு எடுத்துக் கொள்ளாதவனும், ஆட்சியில் தனக்கு துணைவன் இல்லாதவனும், உதவியாளன் தேவை என்ற தேவையே இல்லாதவனுமாகிய இத்தகைய அல்லாஹுவிற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக எனவும் நபியே நீர் கூறுவீராக. ஆகவே மாபெரும் மகத்துவத்திற்குரிய அவனை மிக மிக